மக்கள் பிரச்சனைக்காக ஒரு முன்ன இருந்து எதுவும் பேசுனாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஆனா இப்ப பெண்கள் என்னோட கட்சியை சேர்ந்த பெண்களை அவதூறா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு டிஜிபி அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காரு பொன்ராஜுக்கு எதிரா. அதை எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா நல்ல விஷயங்க. நான் வாரே வா அப்படின்னு போட்டேன். அதாவது இவர் இந்த ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கணும். ஏன்னா நான் சமீப காலமாக பார்க்குறேன் பத்திரிகையாளர்கள், அரசியலாளர்கள், அரசியல் விமர்சகர்கள், இதாக இருந்தவர், முன்னாள் போஸ்ட்மேன், முன்னாள் பஸ் டிரைவர், இந்த மாதிரிலாம் டிவி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிற ஏற்பாடு. அது பேசிக்கோங்க, உங்கள் உரிமை. எதிர்கட்சியை விமர்சனம் பண்ணுங்கள், உங்கள் உரிமை. ஆனால் இந்த கட்சியில் இருக்கிறவன்லாம் அறிவில்லாதவன் முடிவு பண்ணுறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? ஒரு பெரிய பத்திரிகையாளர் அவங்கள அந்த வார்த்தை இருக்குல்ல, தற்கூறின்ற வார்த்தை, அதை சொல்லி திட்டுறாரு. இன்னொருத்தர் செருப்பால் அடி பண்ணுறாரு. இன்னும் அவனுக்கு இவ்வளோ கோபம்? ஏன் அவங்க அரசியல் கட்சி தான் நடத்துகிறாங்க, அதில் தப்பு இருந்தால் அதை விமர்சனம் பண்ணு. இன்னுமா உன் வீட்டு இது மாதிரி வேலைக்காரனை கூட பேச முடியாது. உன் பையனை பேசிடுவியா செருப்பால் அடிப்பேன்னு? நீ அடிப்ப தானே சொல்கிற, நான் அடிக்கிறேன் பாருன்னு அடிச்சிடுவான். அப்போ ஒரு கட்சி தொண்டர்களை, தலைவர்களை இவர்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகளை பத்திரிகையாளர்கள் விடுறது அவங்க எந்த அளவுக்கு ஆணவ பொண்ணியோடு இருக்காங்க பாருங்கள். அதுக்கு தாவேகா மட்டும்தான் இலக்காகுது.